ஹாய் மக்களே, வணக்கம். வாங்க இன்னைக்கு என்ன ரொட்டீன் போகலான்னு பார்க்கலாம். காலைல எழுந்தோடனே அவங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கத்தின்னு இருக்காங்க. அவங்களுக்கு பால் வைக்கணும். அவங்க பால் வச்சுட்டு வேணுங்க. பால் வச்சுனா அவங்களுக்கு பத்தல, திருப்பி அங்க பாருங்க கத்திட்டே இருக்காங்க, கூப்பிட்டே இருக்காங்க பாருங்க. அவங்க பெடிகிரி வைக்கணும். பெடிகிரி வச்சுட்டு அவங்க சாப்பிட்டு அவங்க சாப்பிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓரமாக போய் படுத்துவாங்க. என்ன தொல்லை பண்ணாம இருப்பாங்க. இல்லவா உங்களுக்கு வேண்டாம், உங்களுக்கு வேண்டாம், உங்களுக்கு வேற இருக்கலாம். அனில் போ, வேற தர போ. ஹேய் அனில் உங்களுக்கு வேற தர அமைதியா. உனக்கு வேற வச்சு எடுத்துட்டு வர, வேற படிக்கிறீங்க. உனக்கு உன்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. சண்டைக்கு போயிட்டே இருக்காங்க உங்ககிட்ட. வேணுமா பெரிய வேணுமா? அப்பமா தரேன், வேணாம். ஒரு நாள் விட்டா வந்துட்டேன். சுடுதண்ணி குடிக்கிறேன். சுடுதண்ணியில ஹீமோகுளோபின் மிக்ஸ் பண்ணி குடிக்க போறேன். ஏன்னா உடம்பு தான் ஃபேட். ஹீமோகுளோபின் பவுடர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். லக்ஷ்மி கிருஷ்ணாவில் தான் வாங்கினேன். இப்போதான் வாங்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் குடிக்க போகிறேன். இதுக்கு மேலே நான் பிடிச்சதில்லை. ஆனால் நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் வாங்கி சாப்பிட்டுருக்கீங்களா? அது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஃபேட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உடம்புல பிளட்டே இல்லையா. அதனால ட்ரை பண்ணுறேன். நீங்கள் எதாவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்குது. இது வந்து சுத்தணியில் குடிக்கலாமா இல்லை மில்க் பாலில் தான் குடிக்கணுமான்னு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு தெரியல. ஏன்னா நானே குண்டா இருக்கிறதுனால
சரி பால் வேண்டான்ட்டு பால் அவாய்ட் பண்ணிட்டேன். அதனால் சுத்தலை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒர்க் அவுட் ஆகுமோ ஆகாதான் நீங்கள் தான் சொல்லணும். பரவாயில்ல, டேஸ்ட் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அந்தளவுக்குலாம் மோசமான ஒன்றும் இல்லை. நீங்கள் யாரும் சாப்பிட்ருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் யாரும் வாங்கி எடுத்துங்க. இங்கே பாருங்கள், லக்ஷ்மி கிருஷ்ணா ஃபஸ்ட் டைம் வாங்கி ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூடாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா, காலையில் எழுந்தேன்னா இங்கே பாருங்கள், கொஞ்சம் இந்த சைக்கிளை வெடிப்பேன். பார்த்தீங்களா, இதை கொஞ்சம் காலையில் பண்ணேன்னா உடம்பு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் சார். கொஞ்சம் உடம்பு ஃப்ரீயாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கை கால்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் இடம் மறிக்கிறது. இதை ஒரு 1/2 hour நெரிச்சிட்டு அதுக்கப்புறம் வாங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது என்ன இப்போ சமையல் என்னென்னு பண்ணி பார்க்கலாம். சமையல் பார்த்திங்கன்னா இன்னைக்கு குழம்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் பசங்களுக்கு பாருங்கள், சூப் இருக்குது, எலும்பு சூப்பு பசங்களுக்கு. அவங்களுக்கு சாதத்தில் போட்டு ஊட்டணும். இப்போ நம்ம ரைஸ் சாப்பாடு மட்டும் வெடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு மட்டும் வெடிச்சிட்டு அரிசி மட்டும் ஊற வச்சுக்கலாம். அரிசியை மட்டும் ஊற வச்சுட்டு அப்புறமா நம்ம சாப்பாடு வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊட்டணும். அதுக்கப்புறம் சாப்பாடு செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு இருக்குது, முட்டை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முட்டை ஆம்லேட் போட்டுக்கலாம். சாதம் வடிச்சிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மீஷோவில் இந்த நாய்க்குட்டி ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கு நாங்கள் ஒரு பொருளை ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது வந்திருக்கு, இப்போ அன்பாக்சிங் பண்ணிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், என்னென்னா அந்த நாய்க்குட்டி